இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நாங்கள் சமஷ்டியை பற்றியே பேச இல்லை, ஒரு வார்த்தை கூட பேச இல்லை என்று திரு கஜேந்திரகுமார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த கலந்துரையாடலை முறைப்படி ஒரு தலைமைத்துவ பண்போடு அதில் நாகரிகம் தெரிந்தவன் என்ற முறையில் ஆரம்பித்து வைத்து இந்த நாங்கள் வந்த நோக்கத்தை 2 சிக்கலத்திலே சொல்லி சுருக்கமாக சொல்லி அடுத்து மற்றவர்களை பேசுமாறு அழைத்தேன். அதில் வணக்கம். நான் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்திய முக்கிய காரணம், கடந்த 23ஆம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சர் மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் அவர்களை நாங்கள், அதாவது தமிழரசு கட்சி சார்ந்தும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்தும் நாங்கள் சந்தித்தது தொடர்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும், நாங்கள் அதனை அவசரப்பட்டு ஊடகங்களுக்கு பேச விரும்பவில்லை. அதனைத் தொடர்ந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த கருத்துக்களையும் சேர்த்து என்னுடைய கருத்துக்களை, அதாவது கட்சி சார்ந்த டிடிஎன் இந்த நாங்கள் பங்கு பற்றிய வகையில் தமிழரசு கட்சி சார்ந்தும் தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்தும் கலந்து கொண்டோம். முக்கியமாக தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் அந்த 2 கட்சிகளும் ஒருங்கிணைந்த உடன்பாட்டிற்கு இணைந்து செயல்படுகின்றோம். அந்த இணைப்புக்கு ஒருங்கிணைப்பாளரும் என்ற வகையில் நானும் கலந்து கொண்டோம். சில கருத்துக்கள் முதலிலே இங்கே இப்போ கூறப்பட்டிருக்கின்றன. அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலும் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையிலும் கொண்டு, முதலாவது இந்த சந்திப்பு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு மகஜரை தயாரித்திருந்தோம். அந்த மகஜர் உண்மையிலே உயர்ஸ்தானிகர்களுக்கு கையளிக்க வேண்டியதாக தயாரிக்கப்பட்டது. ஆனால் அது முகவரியிட்டப்படி அனுப்ப இருந்தது அல்லது அனுப்புகின்ற அது இந்திய பிரதமர் மதிப்பார்ந்த மோடி அவர்களுக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்ட விடத்திலே ஜெய்சங்கருக்கு கொடுக்கப்படாமல் உயர்ஸ்தானிகர்களுக்கு கொடுக்கப்பட்டது தவறுன்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல உண்மையாக அவர்களுடைய புரோட்டோக்கால் என்று சொல்லக்கூடிய நடைமுறையின்படி இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நமக்கு அறிவுறுத்தியது பொதுவாகவே அமைச்சர் மகஜர்களை இப்படியான இடத்தில் பெற்றுக்கொள்வதில்லை. அதன்படியால் அந்த மகஜரை உயர்ஸ்தானிகளிடம் கையளிக்க வேண்டும் என்ற வகையில் அந்த மகஜர் என்னாலே உயர்ஸ்தானிகளிடம் கையளிக்கப்பட்டது. அதாவது முறைப்படி தான் அந்த செயல்பாடு இருந்தது, அதில் எந்த தவறும் கிடையாது. அடுத்தது இந்த நாங்கள் கையெழுத்த ஆவணம் இதுதான். இதில் எல்லாருடைய கையெழுத்தும் இருக்கிறது, 7 பேருடைய கையெழுத்து இருக்கிறது. அதாவது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நானும் பொதுச் செயலாளரும் சுதந்திரனும், இபிஆர்எல் சார்பிலே திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், புரோட் சார்பிலே திரு சித்தார்த்தன் அவர்கள், டெலோ சார்பிலே செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள், சமத்துவ கட்சி சார்பிலே சந்திரகுமார் அவர்களும், ஜனநாயக போராளிகள் கட்சியிலே வேந்தன் அவர்களும் ஒப்பமிட்டிருந்தார்கள். இதில் முக்கியமாக இந்த 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 சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம், ஏற்கனவே நாங்கள் எழுதி வரைந்த கடிதம் உண்மையாக இந்த சந்திப்பிலே சந்திப்பு தழுதியாக ஏற்படுத்தப்பட்டு, அதுக்கு எங்களுடைய நோக்கம் இந்திய பிரதமரை முதல் கட்டமாக தேவையற்ற காலதாமதத்துக்கு உட்பட்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான் அது. ஆக முக்கியமான நோக்கம் அது. ஆனால் அதே நேரம் ஏனைய விடயங்களும் நாங்கள் பேசுவதாக தான் இருந்தோம். இந்த கடிதத்திலே பேசப்பட்டிருக்கிறது. முதலில் நான் கஜேந்திரகுமார் அவர்களுடைய பேட்டியையும் பார்த்தேன். அவர்கள் நான் முதலில் நன்றி சொல்ல வேணும். ஏனென்றால் அவருடைய பேட்டியில் திருப்பி அவரும் சொன்னார், திருப்பி சொன்னார். இந்த கதையில் பேசிய
சிவஞானம் அவர்கள் திருப்பி 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 மாகாண சபை தேர்தலெல்லாம் வலியுறுத்தினார். சமஷ்டியை பற்றி வலியுறுத்தவில்லை என்று சொன்னார். முதலாவதுக்கு அவருக்கு நன்றி. நான் திருப்பி 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 மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று நானும் கூறினேன், ஏனையவர்களும் கூறினார்கள். அது சரி, அவருக்கு நன்றி. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்றால், நாங்கள் சமஷ்டியை பற்றியே பேச இல்லை, ஒரு வார்த்தை கூட பேச இல்லை என்று திரு கஜேந்திரகுமார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த கலந்துரையாடலை முறைப்படி ஒரு தலைமைத்துவ பண்போடு அதில் நாகரிகம் தெரிந்தவன் என்ற முறையில் ஆரம்பித்து வைத்து இந்த நாங்கள் வந்த நோக்கத்தை 2 சிக்கலத்திலே சொல்லி சுருக்கமாக சொல்லி அடுத்து மற்றவர்களை பேசுமாறு அழைத்தால் அதில் அடுத்ததாக எனக்கு அருகில் இருந்த செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களை பேசுமாறு கூறி அதுக்கப்புறம் எல்லாருமே பேசினோம். இந்த கலந்துரையாடலிலே பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. சமஷ்டி பேசப்பட்டிருக்கிறது. சமஷ்டி பேசப்பட்டது அதை நான் பின்னுக்கு தான் வலியுறுத்தினேன். மீனவர் பிரச்சனை பேசப்பட்டிருக்கிறது, இடர் நிவாரணம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் துறை துறைமுகம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, விமான நிலையம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எல்லா விடயங்களும் நாங்கள் பேசினோம். பேசி முடிகின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தையை முடிந்து வைக்கின்ற பொதுவாகவே ஒரு தலைமைக்குள்ள கடமை. அதை நான் முடிக்கிற பொழுது ஜெயசங்கர் அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் இந்த அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு சமஷ்டி சம்பந்தமாக நான் முன்வைத்த எங்களுடைய 2 வசன நோக்கத்தை, தெளிவான வரையறுக்கப்பட்ட நோக்கத்தை திரும்ப வலியுறுத்தி, அதாவது ஆங்கிலத்திலே நான் அவருக்கு சொன்னேன், இந்த கோர் பாலிசி ஆஃப் தி ஐடிஏகே என்று தான் நான் சொன்னேன். ஐடிஏகே இஸ் irrevocable power sharing within the framework of an undivided country. It has to be on the basis of federal structure by whatever names it calls. அப்போ சமஷ்டி என்ற அதில் அதை நான் வலியுறுத்தி அதிலே வலியுறுத்தி விட்ட பிறகு அதில் அது தொடர்ந்து சொன்னேன். மாகாண சபைகளை பொறுத்தவரையில் இது இந்தியா எங்களுக்காக செய்த ஒரு ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம். அதனுடைய எழுந்தது தான் இந்த மாகாண சபை முறைமை. அவன் இது உங்களுடைய இஸ் எ பிரெயின் சைல்ட் ஆஃப் இந்தியான்னு தான் சொன்னான். வயிற்றில் வர புள்ளி என்று நான் சொல்லலை. இது அவர்களுடைய சிந்தனையிலே உதைத்த ஒரு ஒரு விடயம். அதை வி ஹேவ் ஓன்ட் இட், நாங்கள் அதை இப்பொழுது இப்போ சொந்தமாக்கி கொண்டோம். ஆனால் அதை அமுல் செய்கின்ற பொறுப்பு உங்களுக்கு, இந்தியாவுக்கு அதை வலியுறுத்துகின்ற அதை அமுலாக்கத்திற்கான செயல்பாடு எடுக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அதை கேட்கின்ற உரிமையும் எங்களுக்கு உண்டுன்றதை முதலாவது நான் சொன்னேன். சொல்லிவிட்டு தான் இந்த சமஷ்டியை நாங்கள், அதே நேரம் எங்களுடைய இலக்கு நோக்கம் கூட்டாட்சி சமஷ்டி தான் என்றதை நாங்கள் ஜனாதிபதிக்கே சொல்லி இருக்கிறோம், தெளிவாக வரையறுத்திருக்கிறோம் என்பதையும் கௌரவ ஜெய்சங்கர் அவர்களுக்கு நான் எடுத்து கூறினேன். அதாவது சமஷ்டியை பற்றி நாங்கள் இதே நேரம் நாங்கள் கையளித்த இந்த மகஜரில் கூட இந்த வசனம் இருக்கிறது. The Tamil people's aspiration for a meaningful self-governments within a united Sri Lanka require a durable constitutional framework. இதில் ஒரு நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு வேணும் என்றதை சரி, இன்க்ளூடிங் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த 13th Amendment. அதிலே அதுக்குள்ளே 13வது திருத்தத்தை அமுலாக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாகவே அந்த கடிதத்திலே சொல்லியிருந்தோம். கஜேந்திரகுமார் தான் தனியாக சமஷ்டி பேசின என்றது மிக தவறான. அவர் நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் நாங்கள் பொய் சொல்லல. நான் இப்பொழுது உண்மை பேசுகிறேன். இதே நேரம் எங்களுடைய உறுப்பினர்கள் அந்த பங்கு பெற்றின முக்கியமானவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார்கள், நீங்கள் தான் இதை பேசினவர்கள், ஆனபடியால் நீங்கள் இதை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கோரியிருக்கிறார்கள். அப்போ இந்த உண்மையாக நாங்கள் அந்த இதில் சமஷ்டியை, அதாவது மாகாண சபை தேர்தலில் வலியுறுத்துகிறேன். ஏன்னா அதுதான் எங்களுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம். அதை முதல் வலியுறுத்தி அடுத்தது எங்களுடைய இலக்கு, நான் அது சொன்னேன் அவர்களுக்கு,
நீங்கள் அது உங்களுடைய மற்றது எங்களுடைய இலக்கு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு, அதனுடைய அடைவதற்கான இந்தியாவினுடைய ஆதரவு தேவை என்று நான் சொன்னேன். வி வாண்ட் யுவர் சப்போர்ட் ஃபார் தட். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆதரவு சர்வதேச ரீதியாக நாங்கள் இதை அடைவதற்கான, இதை முன்னெடுப்பதற்கான உங்களுடைய ஆதரவு தேவை. அதிலும் நீங்கள் அந்த சர்வதேச சமூகங்களினுடைய ஆதரவை பெற்றுத்தர வேண்டிய தேவையும் உங்களுக்கு உள்ளது. அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றது கூட சமஷ்டி சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது நான் ஜெய்சங்கருக்கு சொல்லியிருக்கேன். நான் இப்போது பகிரங்கமாக பேசுகிற பொழுது இந்த கருத்துக்கள் தனியாக இங்கே வராது. உங்களுடைய ஊடகங்களில் வர கருத்துக்கள் நிச்சயமாக இந்திய தரப்பு பார்க்கும். நான் சொல்கிறது பொய் என்றால் அவர்கள் இதை மறுதளிப்பார்கள். ஆனால் ஒரு சுமூகமாக இந்த கலந்துரையாடல் மிக சுமூகமாக நடைபெற்றது. நாங்கள் சொன்ன கருத்தையும் அவர் கேட்டுக்கொண்டார். சில பேர் கேட்கிறார், அவர் என்ன சொன்னார் என்று ராஜதந்திரத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் அளிப்பது இல்லை. சிலதை கவனத்தில் கொள்வார்கள், சிலது செய்வார்கள், சில அமுல் செய்வார்கள். இதெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறதா தெரியுமாங்க. ஆனால் சில சமயங்களிலே அவர்களுடைய உடம்பு அல்லது மொழியியல் உடலியல் பற்றிலே நாங்கள் காவலிக்கலாம். இப்போ மாகாண சபை விடயத்தை பொறுத்தவரையில் அவர் ஓமண்டாரா இல்லையான்னு சொன்னால் நடக்க இயலாது அல்லது என்று கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையாக நடந்தது. உங்களுக்கு என்ன சொன்னார் என்று அவர் கேட்டவர். அப்போ நாங்கள் சொன்னோம் 2024 அடுத்த வருஷம் என்று சொன்னார்கள். 2024 அடுத்த வருஷம் என்று 25 முடிஞ்சுது. ஆனால் இப்பொழுதும் அடுத்த வருஷம் சொல்கிறார்கள். அது 26 நடக்கும்ன்றது தெரியாது. அதுதான் அது வலியுறுத்துகிறோம்ன்ற. அப்போ அடுத்த வருஷம்ன்றது டிசம்பர் வரையில் போகலாம்ன்ற ஒரு கருத்தை நாங்கள் சொன்னதான் அவர் நெக்ஸ்ட் இயர் அப் டு எண்ட் ஆஃப் டிசம்பர்ன்றது உண்மை. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் வலியுறுத்தி அவர் இல்லை நான் செய்ய மாட்டேன், இப்போ சுனாமி வந்துட்டு இல்லாட்டி டித்தாத் புயல் வந்துட்டுன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. பாதிப்புகள் பற்றி பேசினோம், நிவாரணங்களை பேசினோம். தாங்கள் நிவாரணம் அளிக்கிறதை பற்றி சொன்னார்கள், என்ன உதவி செய்கிறதை பற்றி சொன்னார்கள். தாங்கள் எவ்வளவு தூரம் 450 பில்லியன் தொடர்பான டாலர்கள் தொடர்பான விடயங்களை சொன்னார்கள். அதெல்லாம் தெளிவானது. ஆனால் சமஷ்டியை பற்றி நாங்கள் ஒரு சமஷ்டி கட்சியை சார்ந்தவர்கள். நாங்கள் பேசுகிற பொழுது அனுர்குமார தேசானக்கிட்ட போகிறதே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதே நான் இதை சொல்லி தான் ஆரம்பித்தேன். அதே தான் அது இந்த விடயத்தில் பின்னால் தான் இதை நான் சொன்னேன். ஏனென்றால் நாங்கள் போனது முக்கியமாக அது கஜேந்திரகுமாருக்கு ஒருவேளை பிறந்த மாகாண சபை முறைமை அல்லது 13 இலங்கை இருந்தாலும் அவையில் வேண்டாம் ஒட்டியாட்சிக்குள்ளே ஒட்டியாட்சிக்குள்ளே அடங்க எல்லோரும் போய் நிற்கிறோம் சத்தியபிரமாணம் எடுத்துக்கொண்டு. ஒட்டியாட்சி ரெட்டியாட்சி அது வேறு விஷயம். ஒட்டியாட்சிக்கெல்லாம் முடங்கி போகும்னு சொல்லி போட்டு அப்படியானாக்கள் தேர்தலில் கேட்குறதுக்கு தேர்தலுக்கு போவாங்க. என்ன அது வந்து ஒரு செல்ஃப் கான்ட்ராடிக்டரி, சுய முரண்பாட்டோட ஒரு கருத்து. நான் வேண்டாம்னா பேத்து கேட்குறது தேர்தலில் கேட்பியல் என்றால் இல்லை என்ற பதில் அதில் ஏதோ ஒரு பேட்டியில் காண்டிபன் அவர்களும் சொன்னதை பார்த்தேன், கலைஞர்மார் அவர்களும் அதை வழுக்கி போட்டு சில நேரம் இன்னொரு பேட்டியில் பார்த்து நாங்கள் கேட்போம். ஏனென்றால் அது வேறு யாரும் புலியானாக்கள் அதில் வந்துடக்கூடாதான். சரி, புலியானாக்கள் வரையிலேன்னா சரியானாக்கள் என்று எங்களை கருத்தாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே. அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்காக வேண்டாம் நீங்கள் புலியானா நீங்கள் போட்டியிட வேணும். எது தேவை? ஏனென்றால் உங்களுடைய ஆக்களுக்கு பதவி தேவை. அதை வச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை கேட்க வேணாம் நான் சொல்லலை. ஆனால் அதை நாங்கள் கேட்க போகிறோம், மாணவரை ஏற்றுக்கொண்டு கேளுங்களேன். அப்போ கேட்குற எங்களை கொச்சப்படுத்தக்கூடாது. நாங்கள் மாகாண சபை முறைமைதான் எங்களுடைய தெரிவண்டோ அது திருப்தி என்றோ அதை முழுமையாக நாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றோ தமிழரசு கட்சியோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ எந்த காலத்திலும் செய்யலை. இதில் குறைவாக சில முரண்பாட கருத்துக்கள் நாங்கள் கலந்த காலத்தில் செய்திருக்கலாம். இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு காலம் அந்த நிலைப்பாடு எடுக்கலை. இப்போ அதை நோக்கிய பயணம் இருக்கிறது. அவை இந்த கலைஞர்மார் அவர்களுடைய இந்த கருத்து, இந்த முன்வைப்பு உண்மைக்கு புறம்பானது. நான் தெளிவாக மிக பொறுப்போடு சொல்கிறேன். நான் இப்போ உங்களை கேட்டுக்கொள்வது, என்னோட பங்கு பற்றிய ஏனைய 7 பேர் 6 பேர் இருக்கிறார்கள். அவர் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்ரீதரன் இருக்கிறார், சித்தாதன் இருக்கிறார், செல்லம் இருக்கிறார்,
சுரேஷ் இருக்கிறார். இவரையெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு தரம் கேளுங்க. இது ஒன்று சமஸ்தியை பற்றி நாங்கள் பேசியிருந்தாங்களா, சிவஞானம் பேசியிருந்தேன், அதான் பேசியிருந்தான். அது கேட்டு நீங்கள் கேட்டு இதை உறுதிப்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். உண்மையை பேசலாம், ஆனால் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறது நாகரிகமும் அல்ல, அரசியல் நாகரிகமும் இல்லை. ஆகவே இது மக்கள் இதை புரிந்து கொள்ள வேணும் என்றதான் என்னுடைய கோரிக்கை. நாங்கள் முறையான எங்களுடைய தேவைகளை ஜெய்சங்கர் அவர்களுக்கு தெளிவாக முன்வைத்திருக்கிறோம். நாகரிகமாக ராஜதந்திர முறைகளுக்கு அமைய நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். அவர்கள் சில அதை கவனத்தில் கொள்வார்கள், சில அதை செய்ய விடுவார்கள். அது அவர்களுடைய உரிமை, சொல்ல வேண்டியதில்லை, அவற்றையும் சொல்லி இருக்கிறோம். சமஸ்திங்கிற கொள்கை வேண்டும், அதுக்கு இந்தியா எங்களுடைய கோட்பாடை முன் செல்வதற்கு ஆதரவு தர வேண்டும் என்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஜெய்சங்கரை பொறுத்தவரையில் இது பாடி லாங்குவேஜோடு சொல்லக்கூடியது தான். அந்த கருத்தை அவர் கிரகித்து கொண்டார் என்பது என்னுடைய ஊகம். ஆனால் அதுக்கு மேலே இப்பொழுது என்ன செய்யக்கூடியது என்னென்னா, மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான விடயத்தில் அவர் கேட்டு அறிந்தவர். நாங்கள் இதை சொல்லி இருக்கிறோம். ஆகவே அவர் எந்த அளவுக்கு அதை அவர் அதில் கமிட் பண்ண இல்லை. அதாவது இல்லை இதுதான் செய்வன். அவர் ஒரு அமைச்சர், ஒரு அரசாங்கம் சார்ந்தவர். இப்படியான ஒரு முக்கியமான விடயத்தில் இன்னொரு நாட்டு அரசாங்கத்தோடு தொடர்புடைய விடயங்கள். ஆகவே அதை பற்றி அவர் என்னுடைய அனுமானம் அந்த எங்களுடைய கோரிக்கையை கவனத்தில் கொண்டார் என்பதை அவருடைய பாடி லாங்குவேஜ் காட்டியது. ஆனால் அவர் வெளிப்படையாக எதுவுமே சொல்ல இல்லை. நான் நினைக்கிறேன் சொல்லாமல் விடுறது அவருடைய ராஜதந்திர நடைமுறை என்று நான் நினைக்கிறேன். இலங்கை அரசு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். எங்களுடைய விடயங்கள் கூடுதலாக பேசியதே நாங்கள். சில பேர் கஜேந்திரகுமார் பேசினது தான் கவனித்து எழுந்தாரண்டு, அப்படி கிடையாது. இது எல்லாமே ஊகத்தின் அடிப்படையில் எழுதப்படுகிற விடயங்கள். ஆனால் நிச்சயமாக எங்களுடைய சந்திப்பின் பிரதிபலனாக சில முயற்சிகள், முன்னெடுப்புகளை இந்தியா செய்யும் என்பதை நான் நம்புகிறேன். ஆனால் அதை இப்பொழுது அவர்கள் வெளிப்படையாக ஊடகங்களுக்கோ தெரிவிப்பதை நான் நினைக்கல தெரிவிப்பார்கள். ஆனால் செயல்படுத்தக்கூடிய மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்பதிலே அவர்கள் இரண்டாம் கருத்து கிடையாது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அவர்களுடைய சிந்தனை குழந்தை. அவை அது அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கும் தொடர்ந்து இருப்பதற்கும் அவர்களுக்காக உறுதி இருக்குது, விரும்ப இருக்குது. அதனுடையால் அதை அமுல் செய்வதை, தேர்தல் நடாத்துவதை அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துவார்கள்னு நான் நம்புகிறேன். சீனா பாகிஸ்தான் தொடர்புள்ள கடிதங்கள் உள்ளடங்கு ஏதாக சொல்லப்படுது, அதில் எந்த விதங்களும் இந்த மன்னாரிலே இருக்கக்கூடிய சோலார், அதாவது சூரிய சக்தி கட்டமைப்பு அமைப்பதிலே பாகிஸ்தானை சேர்ந்த சுமார் 40 பேருக்கு அளவிலே அவர்கள் இந்த தொழிலை சாட்டி இங்கே வந்து செயல்படுற அதில் பல நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இங்கே பணியாளர்களாக வந்து செயல்படுவது பற்றிய நாங்கள் திரு சுதந்திரன் அவர்கள் ஜெய்சங்கர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பெயர், பாஸ்போர்ட் இலக்கம், அந்த கடிதங்கள், அவருடைய விவரம் வளமை போல உயர்ஸ்தானிகர்களுக்கு கையளிக்கப்பட்டது. இந்த கரைத்துறை பெற்று பிரதேச சபையிலான இந்த வரவு செலவு திட்டத்திற்கு வந்து தமிழரசு கட்சிகளில் உறுப்பினர்கள் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததாக சொல்லப்படுது. இது சம்பந்தமாக அந்த சில தவறுகள் நடந்திருக்கின்றன, தப்பு அபிப்பிராயங்களும் இடம்பெற்றிருக்கிறது, அல்லது தவறான புரிதல்களும் இந்த விடயத்தில் நடந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்றால் ஆரம்பத்திலேயே அந்த தெரிவில் முதலிலே இந்த தெரிவுகள் பகிரங்க வாக்கெடுப்பா அல்லது வெளியே இரகசிய வாக்கெடுப்பான்றதுலேயே சிக்கல்கள் வந்துட்டுது. அதுக்கு பிறகு அந்த வாக்கெடுப்பில், இறுதி வாக்கெடுப்பில் அது தவறிப்போய் யார் மாறி வாக்கெடுத்துன்னு எங்களால் அனுமானிக்க முடியாது. ஆனால் எல்லா கட்சிகள்லேயும் குளறுபடி நடந்திருக்கிறது. அது ஆனபடியால் தலைவர் தெரிவு சரியோ புளியோ அது என்பிபிக்கு போயிட்டுது.
ஆனால் வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாக 24ஆம் தேதி அந்த கருத்துரை பற்றி உறுப்பினர்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் தெளிவாக பொதுச் செயலாளர் ஒரு அறிவித்தலை பதிவு செய்திருக்கிறார். அதிலே நானும் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களிடம் இந்த விடயம் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். அதன்படி 26ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பது என்ற முடிவை அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே, அதிலே லோகேஸ்வரனும் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார், 7 பேரும் அந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே அவருக்கு அந்த அறிவுறுத்தல் அதன்படி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் லோகேஸ்வரன் அதை மீறி தமிழரசு கட்சி உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த அறிவுறுத்தலை மீறி என்பிபிக்கு ஆதரவாக அந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் கட்சி கட்டுப்பாடை மீறிய முறையில் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அவருக்கும் அறிவித்து, அந்த நீக்குதல் சம்பந்தமாக முல்லைத்தீவு தெரிவட்டாட்சி உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்தல் வழங்கியிருக்கிறோம். ஆகவே அவர் இப்பொழுது எங்களுடைய கட்சியில் இல்லை, உறுப்பினராக இல்லை.